வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறது சிக்கந்தர். இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு இந்தி திரைப்படம், இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ்ங்கிறது அவைலபிளா தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, சல்மான் கான் ஃபிளைட்ல ஒருத்தன் பொண்ணுகிட்ட தப்பா நடந்ததுனால அவனை அடிச்சு புலந்துடுறாரு. பார்த்தா அவன் மினிஸ்டரோட பையன். மினிஸ்டர் சும்மா இருப்பாரா? அவன் எங்க இருந்தாலும் அவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வாங்கன்ட்டு நம்ம போலீஸ் அதிகாரி கிஷோர் அனுப்பிச்சு விட்டுறாரு. அவரு வந்துட்டு அவங்க இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது சல்மான் கான் அவங்க ஊர்லயே பெரிய ராஜா அப்படிங்கிறது வந்துட்டு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவன் மேல கை வைக்க முடியுமா? முடியாது. அதனால ரிட்டர்ன் வந்துடுறாங்க. இந்த இஷ்யூ வந்துட்டு மினிஸ்டர் சும்மா வர மாதிரி தெரியல. என் மேலே கை வச்சிட்டால ஒரு 10 ஆளுகளை அனுப்பி அவனை போட்டு தள்ளுறேன் அப்படின்ட்டு ஆளுகளை வந்துட்டு இறங்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ தான் ஆச்சே, 10 பேர் 100 பேர் வந்தாலும் அடிச்சு தம்சமா வந்துட்டு பறக்க விட்டுறாரு. இருந்தாலுமே வந்துட்டு மினிஸ்டர் வாயிற மாதிரி தெரியல. ஏதாச்சும் ஒன்று அவனை வந்துட்டு பழி வாங்கணும்னு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் இவங்களோட வைஃப் வந்துட்டு இறந்து போக அவங்களோட ஆர்கன்ஸை ஒரு 3 பேருக்கு வந்துட்டு வைக்கிறாங்க. அதுல காய்ச்சல் ஆகிறவங்க ஒருத்தங்க அவங்களுக்கு கண்ணை கொடுக்குறாங்க, ஒரு பையனுக்கு லங்ஸ், இன்னொரு பொண்ணுக்கு இதயம். இந்த 3 ஆர்கன்ஸையும் வந்துட்டு பொருத்திடுறாங்க. என் வைஃப் தான் உயிரோட இல்லை, அவரோட ஆர்கன்ஸாச்சும் உயிரோட இருக்கு. நான் போய் அவங்களுக்கு வேணுங்கிற நன்மையெல்லாம் வந்துட்டு செய்யறேன். ராஜா வந்துட்டு அவங்களை தேடி கிளம்புறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மினிஸ்டர், அப்படியா அவன் வைஃப் வந்துட்டு இறந்துமே இன்னும் வந்துட்டு அவங்க ஆர்கன்ஸ் மூலியமா வந்து உயிரோட தான் இருக்காங்களா, அப்போ அந்த 3 பேரையும் கொள்ளுங்கடா அப்படின்ட்டு ஆளுங்களை அனுப்புறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ 3 பேர் எப்படி காப்பாத்தினாரு, என்ன தான் நடந்துச்சு, படத்தோட மீதி கதையா இருந்தது. ஒரு சின்ன கதை, அந்த சின்ன கதையை எடுத்துக்கிட்டு இவ்வளோ பெரிய படமாக்கணும் அப்படிங்கிறதா இது ஒரு பிரச்சனையா இருந்தது. ஏன்னா இதை அடிச்சு தவச்ச ஒரு பழசு கதை தான். ஒருத்தன் தப்பு பண்ணுவான், ஹீரோ போய் அடிப்பாரு. பார்த்தா அவன் வந்துட்டு ஒரு பெரிய வில்லனோட தம்பியா இருப்பான், இல்லையா ஒரு பொலிட்டிக்கல் பவர்ல இருக்கக்கூட ஒரு தம்பியா இருப்பான், பையனா இருப்பான், அண்ணனா இருப்பான். இந்த மாதிரி வந்துட்டு கேசஸ் தான் வரும். ஸோ ஒன்னா வந்துட்டு இவனை அடிச்சு பழந்திருப்பாங்க, இல்லைன்னா அடிச்சு கொண்டு இருப்பாங்க. ஹீரோ பழி வாங்குவான், ஹீரோ ஃபேமிலி பழி வாங்குறதுக்கான ஒரு நார்மல் ஸ்டோரி தான். ஆனா இந்த இடத்துல இது அப்படியே படம் வந்துட்டு ஒரு 1/2 hourல முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காசரம் ஹீரோயின் செத்ததுக்கு அப்புறம் அவனோட ஆர்கன்ஸ் எல்லாம் தூக்கி வந்துட்டு 3 பேத்துக்கு வச்சு இவன் வந்துட்டு அவனை பழி வாங்க போறான் அப்படின்னு கொண்டு போனாருங்க பாத்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு முருகதாஸ் நிக்கிறாரு. முக்கியமா அவங்க 3 பேருமே வந்துட்டு விட்டுருந்தாங்கன்னா அவங்க ஒரு லைஃப் வந்துட்டு ஜாலியா வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. சல்மான் கான் தேவையில்லாம அந்த 3 பேரையும் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு அடம் முடிச்சு வந்துட்டு கிளம்புறாரு. அப்பதான் மினிஸ்டர் தோணுது, நீ எதுக்கு இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கிறான், தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும் போது தான் ஓகே இந்த ஆர்கன்ஸ்லாம் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் இது வந்துட்டு இவங்களுக்குலாம் பொறிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்ச போது ஓகே அப்பனா வந்துட்டு அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க, இவனுக்கு ஒரு வழி கொடுக்கணும், அந்த 3 பேரையும் கொள்ளு அப்படின்ட்டு மினிஸ்டருக்கு ஒரு ரூட் போட்டு கொடுத்ததே சல்மான் கான் தான். இன்ட்ரோல் பிளாக்ங்கிறது ஒரு நீட்டான ஒரு பிரசன்டேஷனா இருந்தது. அதுக்கான பின்னணி இசைன் வந்துட்டு நல்லாவே இருந்தது. இதை தவிர்த்து சொல்லணும் அப்படின்னா இவர் ராஜான்னு தெரிய வர சீன்ஸ்க்கான அந்த கூஸ் பம்ப்ஸ் பில்டப்பான ஒரு மொமெண்ட்ங்கிறது வந்துட்டு ஓகே வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. ராஷ்மிகா அவர் சீன்ஸ்லாம் 2 சீன் கழிச்சுதான் ஏன்னா இப்போ வந்து பேசிட்டு போற ராஷ்மிகா மாதிரி இருக்குல்ல அப்படின்ட்டு ஒரு ஓவர் மேக்கப்போட வந்துட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. சல்மான் கான் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேண்டாம் விருப்பம் நடிச்ச மாதிரி தான் இருந்தது. சரி என்னமோ ஒன்று சொல்லிட்டோம் நடிச்சு கொடுத்துரும் அப்படின்ட்டு தான். இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சும்மா இப்படி இருக்கிறாரு, யாராச்சும் வந்தா கூட அந்த ஒரு எமோட்டே பண்ண மாட்டேங்கிறாரு. சும்மா இப்படி கை எப்படிங்கிறாரு, சும்மா இப்படிங்கிறாரு, எல்லாருமே வந்துட்டு பறக்குறாங்க. அதுவும் அந்த ஃபிளைட்ல வந்துட்டு ஒரு கோட் சீன்ல வந்துட்டு ஒரு கோட் வந்துட்டு போட்டிருப்பாரு. அந்த கோட்ல கை வந்து இப்படி போயிட்டு இப்படி அடிச்சுட்டு இப்படி வந்து இப்படி வரும். என்ன ஒரு எக்ஸிகியூஷன் தான் அப்படிங்கிற அளவுல வந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் பங்கமா வந்துட்டு சம ஒரு சிரிப்பு ஊட்டுற வகையில் வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. படத்துல கதை திரைக்கதை ரெண்டுமே ரொம்ப வந்துட்டு வலுவிழந்து இருந்ததுனாலையும் எனக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜான படமா தான் இருந்தது. நீங்க இதை கூட பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட்ஸ்ல தெரிய விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.